தஞ்சை தரணியில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் பெரிய கோவில் என அழைக்கப்படும் பெருவுடையார் கோவில் உலக மக்களால் இன்று வரை வியந்து பார்க்கப்பட்டு வருகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த இக்கோவிலில் 30 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த யானை வெள்ளையம்மாள் கடந்த 2013ஆம் ஆண்டு வயது முதிர்வு காரணமாக மரணித்தது. உலக நடிகர்களையும் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களாக்கிக் கொண்ட செவாலிய சிவாஜி கணேசன் ஒருமுறை கேரள மாநிலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்தபோது அவரது நடிப்பை பாராட்டி தொழிலதிபர் ஒருவர் குட்டி யானை ஒன்றை அவருக்கு பரிசாக அளித்தார். அந்த யானைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தின் கதாநாயகி பெயரான வெள்ளையம்மாள் பெயரை சூட்டி தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு பரிசாக வழங்கினார் சிவாஜி கணேசன் அவர்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வெள்ளையம்மாள் யானையை வைத்து பராமரிக்க முடியாத காரணத்தால் சில காலங்களில் வெள்ளையம்மாள் யானை தஞ்சை பெரிய கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்டது. இந்த சூழலில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவதிப்பட்டு வந்த வெள்ளையம்மாளுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் அவை பலனளிக்காததால் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளையம்மாள் இந்த மண்ணை விட்டு மறைந்தது. இந்த யானைக்கு 63 வயசாகுது. யூஸ்வலாக அந்த 60 வயசு தான் யானைக்கு வயசு. அதை தாண்டி இது நல்ல முறையில் பராமரிக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அது காலில் ஏற்பட்ட அந்த மூட்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிற நோயால் ரொம்ப நாளாக அது இருக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த யானை படுக்கவே இல்லை. என்ன செவுத்து ஓரமாக சாஞ்சிகிட்டே தான் தூங்கும். யூஸ்வலாக இந்த காடுகளில் உள்ள யானைகளில் வயசான பிறகு இதை மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு இந்த யானையில் அதிக அனுபவம் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டுங்கெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக ஆக அதால் கொஞ்சம் நடை ஸ்லோவாச்சு. நாங்கள் இதை கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக இதை தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வித் கைடன்ஸ் ஆஃப் இந்த குருவாயூர் தேவஸ்தானத்து டாக்டர்ஸு, பாணிக்கர், இது மாதிரி எலிஃபெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்களுடைய கைடன்ஸை வாங்கி தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இன்றைக்கி திடீர்னு ஒரு 2-3 ஹவர்ஸ் பேக்கு அது அதால் படுத்தது எந்திரிக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் படுத்ததே கிடையாது. அது 7 வருஷமாக படுக்காது. திடீர்னு படுத்த பிறகு அந்த மூட்டை அதை ரிலாக்ஸ் பண்ணி அதால் எந்திரிக்க முடியல. அதை எந்திரிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ இப்போயும் கூட குருவாயூர் தேவஸ்தானத்து எலிஃபெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் கொடுத்த சஜஷன்ஸை இங்கே ஃபாலோ பண்ணி செஞ்சிகிட்ருக்கோம்.
இது யாருக்குமே தீங்கு விளைவிக்காத ஒரே யானை நம்ம இந்தியாவிலேன்னு சொல்லப்போனால் தஞ்சாவூரில் உள்ள இந்த பெரிய கோயில் வெள்ளையம்மா யானை மட்டும்தான் சொல்லலாம். இது இன்றைக்கி இறந்தது இந்த செய்தி வந்து உலக அளவில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்ககரமான ஒரு நாளாக நாங்கள் இன்றைக்கி இதை கருதுகிறோம். இறந்த யானை வெள்ளையம்மாள் உடலுக்கு சந்தனம், பால், திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தினர் யானை வெள்ளையம்மாளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிறையா கோயிலுக்கு யானை கொடுத்தாங்க. தஞ்சாவூர் நம்ம ஊருனே ரொம்ப இதாக கூட, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயாவும் இல்லை, இப்போ யானையும் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் பலரும் மலர் தூவி யானை வெள்ளையம்மாளுக்கு பிரியா விடை கொடுத்தனர். பின்னர் யானை வெள்ளையம்மாள் உடலை ராட்சத கிரேன் உதவியுடன் கோவிலில் யானை வாழ்ந்த இடத்தின் பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் யானை வெள்ளையம்மாள் இறந்து 7 ஆண்டுகள் கடந்து வந்த போதிலும் தஞ்சை மக்கள் மனதில் யானை வெள்ளையம்மாளின் நினைவு நீங்காமல் இருந்து வருகிறது.